சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராதுன்னு ஆர்எஸ் பாரதி வந்து சாபம் கொடுத்துருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது சாமியே கும்பிட்றது இல்லை, இதில் சாபம் வேற. ஊரை அடித்து உலையில் போட்டு கோடி கோடியாக சொத்து சேர்த்தவங்களே நல்லா இருக்கும்போது மக்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் நல்ல சாவு வராதுன்னு சொல்கிறீங்க? நல்லவங்க சாபமே பலிக்கிறது இல்லை. திமுகவோட ஒரு மூத்த தலைவர் ஆர்எஸ் பாரதி. ஆனால் மக்கள் மீது இவ்வளவு வெறுப்பும் வன்மமும் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக தோத்துட்டாங்க இல்லையா, அதனால தானே இருக்கும். இல்லை, காரணம் என்னன்னா திமுக தோத்தது பிரச்சனை கிடையாது, யாருக்கிட்ட தோத்தோம் அப்படின்றது தான் பிரச்சனை. இதே திமுக அதிமுக கிட்ட தோத்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான பேச்சுகள் வந்திருக்காது. அவங்களுக்கு முதல்வர் விஜயோட வெற்றியை ஜீரணிச்சிக்கவே முடியலை, இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்க முடியல. இவிஎம் மிஷின் மேலே பழிய போட்டாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சா இவிஎம் மிஷின்னால ஜெயிச்சிட்டாங்க பிஜேபி உதவியோட, விஜய் ஜெயிச்சிட்டா இவிஎம் மிஷினால ஜெயிச்சாரு பிஜேபி உதவினால. ஆனால் போன ஆட்சி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் திமுக தான் ஜெயிச்சாங்க. அப்போ மட்டும் இவிஎம் மிஷின்லாம் கரெக்டாக இருந்துச்சு, இவங்க பிஜேபி உதவியோடலாம் ஜெயிக்கலை. அதாவது நம்ம தோத்ததுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்றத உணராமல் மக்கள் மீதும் மிஷின் மீதும் பழிய தூக்கி போட்டுறது. இப்போ ஒரு கட்டம் மேலே போய் விஜயோட வெற்றியை பொறுத்துக்க முடியாமல் இவிஎம் மிஷினில் பிரச்சனைன்னு நிரூபிக்கிறதுக்காக கொளத்தூர் தொகுதியில் ரீசெக் பண்ணாங்க. சும்மா வீட்டில் இருந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் ரீசெக் பண்ணுறேன்னு உட்கார வச்சு மறுபடி தேர்தல் ஆணையம் ஓட்டிங் மிஷின்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இவிஎம் மிஷின்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் தோத்தது உண்மைதான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மறுபடி வீட்டில் விட்டாங்க. அந்த மனுஷன் நான் பாட்டுக்கு செவனேன்னு தாடா இருந்தேன், கௌரவம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் என் கௌரவத்தையே சிதைச்சிட்டீங்களாடா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவிஎம் மிஷின் மேலே பழிய தூக்கி போட பார்த்தாங்க. தேர்தல் ஆணையம் இவிஎம் மிஷின்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பொய்யை உடைச்சிட்டாங்க. இப்போ வேற வழி இல்லை, இப்போ என்ன பண்ணி ஆகணும்? மக்கள் மீது வெறுப்பை கக்கியே ஆகணும். அந்த வெறுப்போட உச்சம்தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசின பேச்சு. சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்க மக்களுக்கு நல்ல சாவே வராதுன்னு பேசின பேச்சு. இது வந்து ஒரு மூத்த தலைவர் பேசுகிற பேச்சு கிடையாது. நாளைக்கு அதே சைதாப்பேட்டை தொகுதிக்குள்ளே அதே மக்களை தான் திமுக காரங்க சந்திச்சாகணும். எந்த முகத்தை வச்சு சந்திப்பீங்க? ஏன்பா எங்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு கேட்டுவிட்டு எப்படி எங்ககிட்ட நீங்கள் ஓட்டு கேட்டு வரீங்கன்னு அந்த மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த பண்ணையார்த்தனம் இருக்குல்ல, இதை வந்து 60 ஆண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களை வந்து என்னமோ அடிமை மாதிரியும் இவங்க பண்ணையார் மாதிரியும். இந்த மனநிலை ரொம்ப ஆபத்தானது. திமுகவோட அழிவுக்கு இந்த மனநிலை தான் ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரியான ஆர்எஸ் பாரதி மாதிரியான ஆட்கள் பேசுகிற பேச்சுனால தான் திமுக அழிவுக்கு வந்தது. திமுக தோத்ததுக்கு காரணம் முதல்வர் விஜய் கிடையாது, இவங்க நினைக்கிற மாதிரி முதல்வர் விஜய் கிடையாது, திமுக காரங்க வாய் தான். வாயை கட்டுப்படுத்தினீங்கனாலே அடுத்த முறை மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுப்பாங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் மக்களுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். ஆனால் மக்கள் நல்லா தான் இருப்பாங்க, இவங்க சாபம்லாம் ஒன்றும் செய்யாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நல்லவர்கள் சாபமே பலிக்கிறது இல்லை, இவங்க சாபம்லாம் எந்த மூளைக்கு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவிஎம் மிஷின் மேலே பழியப்பட்டாச்சு, மக்களை திட்டியாச்சு, இதுக்கு மேலேயும் இந்த டிப்ரெஷனில் மக்களுக்கு இன்னும் முட்டை மட்டும்தான் மந்திரிச்சு வைக்கல இந்த திமுக காரங்க. கூடிய சீக்கிரத்தில் அதையும் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன்.